ஸோ செக்யூரிட்டி சைடில் அது ஒரு பெரிய த்ரெட் அது. ஸோ ஆல் தி என்கிரிப்ஷன் தட் வி நோ ஆஃப் டுடே எல்லாமே மாறிடும். கேன் ஸ்டார்ட் பிரேக்கிங் வைஃபை பாஸ்வேர்ட்லாம் வித்தின் செகண்ட்ஸு, லேப்டாப் பாஸ்வேர்ட்லாம் வித்தின் செகண்ட்ஸு. இதில் நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், ப்ரைவசி கன்சர்ன்ஸ்லாம் இருக்க தான் இருக்குது. ஸோ இட்ஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வென் யூஸிங். மெட்டா மங்கீஸ் வெல்கம் அகெயின். வணக்கம். ஸோ நானும் இப்போ ஒரு டிஷர்ட்லாம் போட்டு ஹேக்கர் ஃபீல் மெட்டாம. ஸோ நான் கொஞ்சம் பயந்து பேசுகிறேன். ஒரே மெட்டாமங்கி எபிசோடு இது ஒன்று தாங்க. நார்மலாக ஆன் பண்ணி பாட்டு வளருவேன், கத்துவேன். ஆனால் கமெண்ட்டில் கொஞ்சம் வாய மூடனே வந்தவங்களை பேச உடனே என்னை இவனுங்களே திட்டுற ஒரே எபிசோடு ஃபாஸ்ட் தான். ஸோ ஹேஷ்டேக் ஃபாஸ்ட்டில் யாராவது வராங்கன்னா அமைதியாக ஸ்கூல் மாதிரி இவன்ட்டு ஜெயிக்கிட்டே கேட்டுப்பேன், என்ன டாப்பிக்கு நான் என்ன பேசணும், நீங்கள் கேள்வி மட்டும் கேளுங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ தூரம் வரும்னு ஐடியா இல்லை. ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக எனக்கு அந்த ஃபீல்டே தெரியாது. ஸோ கமெண்ட்லேயுமே நீங்கள் கேட்டு எங்களுக்கு நிறைய பேர் வரும்போது தான் இது எவ்வளோ பெருசாக பண்ணணும்னு தெரிஞ்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தொடர்ந்து வேற ஒரு ரூபத்தில் வேற ஃபாஸ்ட்டில் இருந்தது ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி சொல்லுங்கள் ஃபாஸ்டோட செக்யூரிட்டி இன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதான் டாபிக். கேட்டுக்கங்கடா, இதான் கரெக்டான டாபிக். செக்யூரிட்டி இன் ஃபாஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஓப்பன் சோர்ஸ்னால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாரும் அக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி வரும் கேள்வி இருக்குது. ஏன்னா ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எல்லாரும் அது அப்படி நிலவே இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் அது எப்படி செக்யூரிட்டியை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறீங்க? அதான் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்துனோன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு செட் ஆஃப் என்ஜினியர்ஸ் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு செட் ஆஃப் என்ஜினியர்ஸ் அதை செக்யூர் பண்ணுறதுக்குன்னே உட்காந்துருப்பாங்க. ஃபாஸ்ட்டில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இது டெலிகேட்டடாக ஒரு டீம்னோ இல்லை ஒரு எஃபர்ட்னோ இருக்காது. ஒரு ஃபாஸ்ட்லேயே ஒரு முன்னோடி இருந்தார், எரிக் எஸ் ரேமண்ட்னு பேர் வருது, இஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. கத்தீட்ரல் இந்த பஸார் எக்ஸாக்ட்லி படிச்சிருக்கேன். இஎஸ்ஆரோட ஒன் ஆஃப் த ஏர்லி ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, given enough eyeballs all bugs are shallow அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு இதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம கண்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். ஸோ ஃபாஸ் ஈகோ சிஸ்டம் ஹியூமன்ஸால் தான் பாதுகாக்கப்படுறது. ஸோ இது வரைக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயுமா அந்த ஃபாஸ் ஈகோ சிஸ்டமில் பிகாஸ் நிறைய ஹியூமன்ஸ் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால இந்த பில்டிங், இந்த ரிலீஸ், இந்த மெயின்டெனன்ஸ், இதனால நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதில் அன்கவர் ஆகும். பட் அட் த சேம் டைம் சால்வ் பண்ணிகிட்டே வருவாங்க, ஜஸ்ட் லைக் எனி அதர் ஃபாஸ் எஃபர்ட். இதுலேயும் இவ்வளோ இருக்குன்னா, இப்போ எல்லாருமே மற்ற இது வேலையெல்லாம் போயிட்டு மீதி டைமில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நார்மல் கம்பெனினா அவன் ஒரு ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்னு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வேலை பண்ணுறது அதிகமாக இருக்காது அவங்களுக்கு. எப்படி இந்த டைம்லாம் அது நான் அப்படின்னு அது நம்புறது நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்குங்கிறது. ரைட் இல்லை, நியாயமான கேள்வி. ஸோ இப்போது ஒரு ஃபாஸ் ப்ராஜெக்ட் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இது கொஞ்சம் புரியும். இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் சாஃப்ட்வேருங்கிறதுனால இது வெறும் பார்ட் டைமில் தான் பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி கிடையாது. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டிவோட்டட் ஃபுல் டைம் டு திஸ். இதையே வேலையாக நிறைய பேர் பண்ணுறாங்க. சம் பீப்புள் ஆஃபீஸ்லேருந்து சம்பளம் கொடுக்கறதே அவங்க ஃபாஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காகன்னு இருக்குது. ஸோ தெர் ஆர் ஓப்பன் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அதெல்லாம் அதே மாதிரி இந்த ஃபாஸை செக்யூர் பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டோடையோ இல்லை இந்த ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ கிடையாது, பட் ஒரு ஃபுல் கம்யூனிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது தென் இட் பிகம்ஸ் அ மச் லார்ஜர் குரூப் ஆஃப் பீப்புள் வித் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். இப்போது உதாரணத்துக்கு ஒரு அப்பாச்சே ஃபவுண்டேஷனோட ஸ்பார்க்னு ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப கொஞ்சம் பாப்புலரான ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்பார்க் ப்ராஜெக்ட்டுக்கு சிவிஇன்னு ஒரு டேர்ம் உண்டு, வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு செக்யூரிட்டி ஹோல் ஆர் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னா அதை ஒரு வல்னரபிலிட்டின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அந்த வல்னரபிலிட்டியை ஒரு டேட்டா பேஸில் என்ட்ரி போட்டு வைப்பாங்க, பப்ளிக்லி அவைலபிள் ரெக்கார்டட் டேட்டா பேஸ், சிவிஇ அத்தாரிட்டின்னு பேர் அது. ஸோ எல்லா ஃபாஸ்ட் சாஃப்ட்வேருக்கும் எப்படி ஒரு கமர்ஷியல் சாஃப்ட்வேருக்கு பில்டிங், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் எல்லாம் இருக்கோ, ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இதே உண்டு. என்னன்னா ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடது எல்லாருமே பார்க்கலாம், கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலி ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பக்ஸ் இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னா அது ஒரு QA
பர்சனோ இல்லை ஒரு ரிலீஸ் பர்சனோ இது வந்து ப்ராப்ளம்னு ஃப்ளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டோட மெயின்டெய்னர்ஸ் ஆர் கோர் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருக்காங்களே அவங்க தில் டேக் நோட் ஆஃப் இட் அண்ட் அவங்க வந்து சரி இதை ரிலீஸ் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் த சேம் ப்ராசஸ் தான், ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் இது இன்னும் கொஞ்சம் ரீசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கமர்ஷியல் சாஃப்ட்வேரில் எவ்வளோ தூரம் இது ஆர்கனைஸ்டாக நடக்குமோ 100% அதை ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சில ப்ராஜெக்ட்ஸில் நன்னா இருக்கும், சில ப்ராஜெக்ட் சுமாராக இருக்கும். பட் எந்த விதமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் கேன் பி தேர். அது நம்ம கொஞ்சம் அவேராக தான் யூஸ் பண்ணணும். இதனோட கான்சிக்வன்ஸ் என்ன, இதனோட விலை என்ன அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அடாப்ட் பண்ணுறச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணுவாங்க, இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ரீசன், மெயின் ரீசன் இதுவாக தான் இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதை மெயினாக வந்து இவங்க செக் பண்ணுறதே என்னென்னா சிவிஇஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன இருக்குது இல்லை இது வரைக்கும் என்னென்ன ஆயிருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு சிவி ஆர் ஒரு வல்னரபிலிட்டி இன்ட்ரடியூஸ் ஆகிறது வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், இது அடுத்த பிரச்சனை. இப்போது பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஏ வந்து XYZன்னு வேறு 3 ஓப்பன் சோர்ஸ் காம்பனண்ட்ஸை பாரோ பண்ணோம். இது எல்லாமே சேர்த்து கிரியேட் பண்ணுற காம்பனண்ட் வந்து வேறு லினக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறேன், அதில் ரன் ஆகும். அதை கொண்டு ஏதோ ஒரு க்ளவுடில் ஓட்டுவான். இப்போ இந்த லினக்ஸில் சிவிஸ் இருக்குது, இவனோட XYZ லைப்ரரிஸில் இருக்குது, கடைசியாக இவன் எழுதினதுலேயும் இருக்கலாம், எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமாம். ஸோ வெதர் யூஆர் ரைட்டிங் கமர்ஷியல் சாஃப்ட்வேர் இன் அ ப்ரொடெக்டட் என்வாயர்மெண்ட் ஆர் யூஆர் ரைட்டிங் சம் அதர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நீ யூஸ் பண்ணுற கம்போனன்ட்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால உனக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரலாம். ஸோ ஒரு கமர்ஷியல் கம்பெனிலேயே ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை அடாப்ட் பண்ணுறச்சே இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. சரி, இப்போது இந்த ஃபாஸ் எவன் இது பண்ணுவான், ஹேக் பண்ண போகிறான், இப்போ என்ன ஒரு லாபம் இருக்குது, அது மாதிரிலாம் தான் இருக்கா? ஏன்னா அதில் வந்து அது எப்படியுமே, அதாவது அவனுக்கு எங்கே காசு நிறைய இருக்கோ அங்கே போவான். நம்மளே இன்னொரு கதை வச்சு மக்களுக்கு சுதந்திரம்னு அந்த ஒரு ஹோல்சம் குரூப்பை வந்து ஒருத்தன் செக்யூரிட்டி, அதை நார்மலாக ஒரு கோடிங்கில் பிரச்சனை வரலாம், எனக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் கோடிங்கில் வரலாம். இந்த மாதிரி ஒரு வெளியிலேருந்து ஒரு அட்டாக் மாதிரிலாம் ஆயிருக்கா ஃபாஸ்ட்லாம் பெரிய லெவல்லலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஏன், என்ன காரணமாக இருக்கும்? காரணம் ரொம்ப சிம்பிள் விஜய். இப்போது ஃபாஸுங்கிறச்சே டைரெக்டாக அவங்க வந்து ஃபாஸை அட்டாக் பண்ணவோ இல்லை அதுலேருந்து காசு எடுக்கவோ பெருசாக முடியாது. ஹவவர் இந்த ஃபாஸை கன்சியூம் பண்ணுற கமர்ஷியல் கம்பெனிஸ் ஹேவ் மனி. ஒருத்தன் திருடணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி திருடினா இங்கே அடிச்சாங்க வலிக்கும் மாதிரி அந்த கணக்கு தான். ஸோ இந்த ஃபாஸ் லைப்ரரிஸில் வந்து நிறைய விதமான புது விதமான அட்டாக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராஜெக்டை இன்னொரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி அதை இன்னொரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி அது அல்டிமேட்டில் யூஸ் ஆச்சு. அந்த கம்பெனிஸ் வந்து எது இதை கன்சியூம் பண்ணுறாதோ அந்த வல்னரபிலிட்டியை வச்சு இவங்க உள்ள போகுது, விஷயத்துக்குள்ள போக டோர் மாதிரி தான், பேக் டோர், பேங்க்ல வந்து டோர் மாதிரி சின்ன டோர் இருந்துச்சு, அது வழியா உள்ள வந்துட்டோம். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது ஒரு கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப பாப்புலராக நடந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் பேர் SolarWinds அப்படின்னு பேர். அவன் என்னன்னா, ஹீஸ் அ ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர். இந்த ரவுட்டர்ஸ் இருக்குல்ல, ரவுட்டர்ஸ் பண்ணுறவன். அவன் ரவுட்டரில் வந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டர் இருக்கும், அதில் கொஞ்சம் சாஃப்ட்வேர் இருக்கும், அது ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க ஜெனரலாக. ஸோ அந்த ஃபர்ம்வேரில் ஒரு வல்னரபிலிட்டியோட அவன் வந்து ஷிப் பண்ணிட்டான். ஸோ இப்போ அவன் யாருக்கு விற்றான், எந்தெந்த ஊரில் இருக்குது, இது அவனால் ஒரு ட்ராக்கே வச்சுக்க முடியாது. ஸோ கணக்கில்லாத ஒரு நம்பர் ஆஃப் டிவைசஸ் வர் ஷிப்ட் வித் அ வல்னரபிலிட்டி. ஒருத்தன் வந்து இந்த பேக்டோரை எழுதி கமிட் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் ப்ராஜெக்டில் 6-7 வருஷம் அமைதியாக இருந்தான். இது ஃபுல்லாக பரவட்டும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அவன் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான் அந்த டிவைஸ்லேருந்து. பண்ணிட்டு இந்த எண்ட் கம்பெனிஸ்கெல்லாம் அவன் வந்து அந்த டேட்டாவை வச்சு அந்த டிவைஸ்க்குள்ளே போய் அது என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னு ரீட் பண்ணி அவன் எல்லா டேட்டாவையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவனுக்கு அறிவாக யூஸ் பண்ணி 6 வருஷம் வெயிட் பண்ணி ஃபாஸ்ட்லேயும் பெரிய லெவலில் ஆக்கிக்கிட்டேன். ஸோ உடனே இந்த கதை சொன்னேன்னா, ஐயோ இனிமேல் நம்ம ஃபாஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும். தட்ஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆமாம் தாண்டி இல்லையா.
ஸோ ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும் இதுக்கான. இதனால தான் கமர்ஷியல் கம்பெனிஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிவிஸ் ரிப்போர்ட் ஆனதை நம்ம செக் பண்ணுறோமா இது பண்ணுறோமா. ஒரு லாஸ்ட் இயர் ஒன்று டிஸ்கவர் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்டில் ஒரு என்ஜினியர் இருந்தான். அவன் வந்துட்டு எக்ஸி யூட்டில்ஸ்னு ஒரு ரொம்ப பேசிக் பேக்கேஜ். இப்போ லினக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, ஆமாம், அந்த லினக்ஸில் வந்து இந்த எக்ஸி யூட்டில்ஸுங்கிற பேக்கேஜ் இருக்கும். அது வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஏதோ வந்தது. அதாவது 1000 or 5000 per செகண்டில் இது ஓடணும், அதுதான் வந்து நம்ம இத்தனை நாளாக கான்ஃபிகர் பண்ணிங்க, இது நம்ம 500 per இது தான் ஓடுறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பிரச்சனைன்னு உள்ளே கொஞ்சம் நோண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறச்சு அதில் ஏதோ ஒரு நல்லவன் வந்து ஒரு பேக் டோரை வச்சு அவன் பயங்கரமாக எல்லா ஊர்லேயும் வேர்ல்டு ஃபுல்லாக பிரச்சனை ஆச்சு, ஒரு எல்லாமே ஃப்ரீஸ் ஆச்சு. ரைட். அது வந்து இந்த ஏர்லைன்ஸில் எல்லாமே கம்ப்யூட்டர்லாம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ். அப்போ தான் தெரிஞ்சுது டெக்கை நம்பி வேர்ல்டே இருக்கிறதுனால ஒரு நாளில் ஒரு எவ்வளோ சொன்னாங்க நியூஸ் எவ்வளோ சின்ன பக் ஒரு லைன் ஆஃப் கோட் ஆல்டர் பண்ணதுக்கு வேர்ல்டுக்கு எல்லா ஃப்ளைட்டும் ஸ்டாப் ஆச்சு. சரி, இப்போ நான் லினக்ஸ் லேப்டாப் நான் வச்சுருந்தேன். வாழ்க்கையில் நான் ஏன் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன்னா அந்த லேப்டாப் வாங்கினதுல தான். ஏன்னா உள்ள ஆல்ரெடி இது இருந்துச்சு, உபுண்டு இருந்துச்சு. அப்போ தான் பார்க்க நான் சொல்லியிருப்பேன் வேறு வாய்ஸ் என்ன இருக்குது, இது என்ன வேர்ல்டுன்னு படிக்க இருக்குது, நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது. டெக்கியாக இல்லாமல் ஸ்டோரியாக புரிய ஆரம்பிச்சது. ஸ்டால்மெண்ட்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த லேப்டாப்பில் வைரஸே வராது பார்க்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கு தானே லினக்ஸு அப்படின்னாங்க. ஸோ அப்போ எப்படின்னு கேட்டேன். என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, முக்கால்வாசி வைரஸ் வந்து பண்ணணும்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்து அதில் அட்டாக் ஆகணும். லினக்ஸோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதான் லேப்டாப்லாம் பண்ண மாட்டாங்க, நீ பயப்பட தேவையில்லை, வந்தாலும் அது வேலை செய்யாது அப்படின்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் இது உண்மைதானே? இது உண்மைதான். முக்கால்வாசி லினக்ஸ் இருந்தால் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். என்ன காரணம்னா ஒன்று வந்து அகைன் நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம எல்லாரும் லினக்ஸ்னு பேசும்போது இட்ஸ் அபவுட் த லினக்ஸ் கர்னல். அதாவது அதனோட இப்போ நெல்லுக்குள்ள அரிசி இது இருக்கே அந்த தானியம் மாட்டோம் அது. ஸோ அதுக்கு மேலே நிறைய லேயர்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ உபுண்டுன்னு நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ உபுண்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இட்ஸ் காட் 2 components. இந்த ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் கர்னல் அண்ட் பி கெனானிக்கல்னு ஒரு கம்பெனியோட எஃபர்ட் அரவுண்ட் தட். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் திஸ் லினக்ஸ் அண்ட் கெனானிக்கலோட எஃபர்ட்ஸ் வந்து இதை செக்யூராக ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் மாதிரி கம்பெனியாகவும் வரும், ஃபாஸ்ஸாகவும். ஆமாம். ஸோ இந்த லினக்ஸ் ஆஸ்பெக்டில் கான்ட்ரிபியூட் ஆகிற வைரஸ் எல்லாம் வந்து லினக்ஸ் கம்யூனிட்டி வந்து சால்வ் பண்ணி விட்டுடும். கெனானிக்கலோட சைட்லேருந்து வர வைரஸ் வரக்கூடிய இதெல்லாம் கெனானிக்கல் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற உபுண்டு வந்து வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் செக்யூர் அண்ட் இட்ஸ் என்ஜினியர்ட் தட். வேறஸ் இப்போது வைரஸ் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய சாஃப்ட்வேர் வந்து பிகம்ஸ் இன்ஸ்டாலபிள் ஆன் யுவர் லேப்டாப் த்ரூ தேர்ட் பார்ட்டி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் லேப்டாப் வச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு சைட்டுக்கு போவேன், இதை இன்ஸ்டால் பண்ணால் இன்னது கிடைக்கும், ஒரு கேம் கிடைக்கும், மோஸ்ட்லி கேம். ஆமாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிடுவேன். அதில் என்ன இருக்குது ஏதோ அதுவே கேட்கும், டப்பா இருக்குது, நீ எங்கேருந்தோ பண்ணுற, எஸ் ஆர் நோன்னா கண்ண மூடிட்டு அந்த டயலாக் கூட படி எக்ஸாக்ட்லி. ஸோ ஒன்று மக்கள் வந்து இது அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. ரெண்டாவது தட் சிஸ்டம் இஸ் டிசைன்ட் இன் அ வே தட் யார் வேணா இன்ஸ்டால் பண்ணலாம். எது நீங்கள் ரன் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது ஓட்டிடும். ஸோ அது வந்து இந்த லினக்ஸ் வேர்ல்டில் கிடையாது. அந்த மாதிரி தான் நினச்சி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணலாம்னா ஏகப்பட்ட இது கேட்குது. அப்போ தான் புரிஞ்சது இது சும்மா பண்ணிட முடியாது போல. ஸோ அது வந்து உண்மைதான். ஹவவர் இந்த லினக்ஸோடைய இப்போ இந்த எக்ஸி யூட்டில்ஸ் கதை சொன்னேன்னு, அது லினக்ஸ்ல இருந்து ஒரு பேக்டோர் தான். ஸோ அது மொத்தமாக வைரஸ் ஃப்ரீ அப்படின்னுட்டு நம்ம சட்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு இருந்துட முடியாது. அப்படி வேணா சொல்லுவாங்க. தேர் குட் பி சம்திங். அது நம்ம அவ்வளோ ஈஸியாக இக்னோரும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பயப்படவும் வேண்டாம். ஸோ there's always people who are solving things and இது அகெயின் இந்த ஓப்பன் சோர்ஸை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது யூ நீட் டு பி அவேர் ஆஃப் திங்ஸ் அண்ட் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி. சரி, இப்போது லேப்டாப்புக்கு தான் முடிஞ்சது. இப்போ ஏஐன்னு ஒருத்தவங்க வந்து பெருசாக வந்திருக்கான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் உட்காந்துருந்தா கூட அதை பற்றி மட்டும்தான் எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் ரெண்டும் வேர்ல்டு. அவன் காப்பிரைட்னா என்ன, ஃப்ரீடம்ங்கிற வார்த்தையே அதில் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது ப்ரௌசர் வரைக்கும் வந்துடும், அதுவே வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிது நமக்காக. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபாஸ்ட் வந்து அடுத்து என்ன ஸ்டெப்புக்கு வந்து இதை என்ன மாதிரி மூவ் பண்ண டைரக்ஷனுக்கு போகுது? இப்போ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிட்டானுங்க பவர்லாம். ஸோ அதுக்கு இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து
ஏஐ யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கவரேஜ் அண்ட் செக்யூரிட்டி கவரேஜ் எவ்வளோ தூரம் தரலாம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஏஐ ஆரிஜினேட் பண்ணி என்ன அட்டாக்ஸ் வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டு இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து குவாண்டம்னுட்டு ஒன்று இருக்குது. ஸோ குவாண்டம் வர்சஸ் செக்யூரிட்டி இஸ் அ பிகர் த்ரெட் தென் ஏஐ வர்சஸ் செக்யூரிட்டி. ஸோ அது என்னன்னுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் மெயின். ஹவு வி ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட் பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டினா நம்மளால எல்லா விஷயத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு செக் பண்ண முடியாது. பட் ஏஐ கேன் டூ இட் மச் ஃபாஸ்டர். ஸோ அந்த விதத்தில் ஏஐயோட சப்போர்ட்டில் நம்ம சாஃப்ட்வேரை இன்னும் பெட்டராக செக்யூர் பண்ணலாம். பட் அதில் சேலஞ்ச் என்னன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஏஐ வந்து மாடல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது, டேட்டா ஒன்று, 3 இருக்குது. இது என்ன மாடல், அந்த மாடல் செக்யூரா இல்லையா, அது யாருக்கு டேட்டா அனுப்புறதா இல்லையா, நம்ம டேட்டாவை வச்சுட்டு அது வேற யாருக்காவது அசஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுனா இந்த டேட்டா உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு யாராவது அதை கொஸ்டின் பண்ணானா. ஸோ இப்போ ஏஐனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா, அது வந்து இட் ப்ரொடியூசஸ் சம் டேட்டா, அதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் தான் ஹாலூசினேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது சொல்கிறது தப்பு அப்படின்னு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணலாம், இது மொத்தமே ஹாலூசினேஷன் தான். அப்பப்போ அது கரெக்டாக நமக்கு படுறது, அவ்வளோதான். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜிபிடின்னு எடுத்துப்போமே, ஜிபிடியோட ஒர்க்கிங் எப்படின்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையிலேருந்து அடுத்த வார்த்தை, இந்த 2 வார்த்தையை வச்சுருந்து அடுத்த, இப்போ நம்ம கீபோர்டில் டைப் பண்ணும்போது மேலே வருமே, பேசிக்கலி அதுதான் ஜிபிடியோட அவுட்புட். மேப் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஆமாம், டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் அவன் கேட்க போறான்னு அது வேணும் புரிஞ்சிக்குது. ஆமாம், ஸோ டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கிடெக்சரை. ஸோ அந்த விதத்தில் வந்து அது சும்மா ரேண்டமாக ஏதோ வேர்ட்ஸ் ஸ்பிட் பண்ணுது, நமக்கு பார்க்க கரெக்டாக இருக்கு. அதான். ஸோ சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கு, சரி, அவ்வளோதான் அதனுடைய கேப்பபிலிட்டியை ஒழிய அது நிஜமாவே இன்டெலிஜென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஏதாவது பண்ணுறதா அப்படின்ட்டு கிடையாது. வெரஸ் ஏஜென்ட்ஸ்னு இருக்கு. ஏஜென்ட்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இதுக்கு அடுத்தது இதை செய்யணுட்டு ஒரு ஆக்ஷன்ஸ் ட்ரிவனாக இருக்கு. ஸோ ஏஜென்டிக் ஏஐ வந்து இன்னும் ஸ்லைட்லி கேப்பபிள். ஸோ இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ போய் ஏஜென்டிக் ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் கேப்பபிள். ப்ரௌசர் பண்ணுது, ஷாப்பிங் பண்ணுது, கிரெடிட் கார்டு எடுத்து அதுக்கு போட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து இட்ஸ் லேர்னிங் ஆன் பேட்டர்ன்ஸ், இட்ஸ் கெட்டிங் ட்ரெயின்டு. அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் எம்சிபின்னு ஒன்று ஆரம்பித்தானுங்க தெரியுமா, எல்லாரும் அதை பற்றியே பேசினாங்க, மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னு பேர். ஸோ இது வந்து ஓவர் டைம் மோர் கேப்பபிள் ஏஐ வந்துன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ வேர்ல்டில் நீங்கள் டாஸ்க்ஸ் டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக ஒரு ஏஐ இருக்குன்னா, அந்த டிகிரி ஆஃப் ஆட்டோமேஷன் செக்யூரிட்டி சைடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னன்னா சேலஞ்ச் எப்பயுமே எங்கன்னா, அந்த ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இட்ஸ் அ டோட்டல் பிளாக் பாக்ஸ். இப்போ ப்ரௌஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியாது, அதை யாராலையுமே பார்க்க முடியாது விஜய். எனக்கு நாங்கள் நினச்சி எங்களுக்கு வெறும் சேட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடர்ஸ்லாம் உங்களால் கூட அது என்ன நடக்குதுங்கிற அந்த இல்லை ஸ்கெலட்டன் பார்க்க முடியாதா? நான் ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணலாம், பட் இப்போது ஏஜென்ட்டை கோட் பண்ணி நான் ரெடி பண்ணாலும் இட்ஸ் ட்ரெயின்ட் ஆன் டேட்டா தானே. அந்த அது என்ன, இப்போ ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், என்ன கற்றுன்னு வருதுன்னு நமக்கு என்ன தெரியாது. நம்ம வீட்டில் பேசும்போது ஏதோ 4 வார்த்தை பேசும், டிராயிங் பண்ணோம், பாட்டு பாடும், சரி இதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் கற்றுட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுறோம்ல. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான் இது. நம்ம என்ன சொல்கிறோமோ செய்யும், ஆனால் அதோட பிரெயின் என்னங்கிறத நம்ம அது எங்கேருந்து இதை படிச்சுன்னு வருது. திடீர்னு என் பையன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஒன்றுமே திடீர்னு ஒரு நாள் கெட்ட வார்த்தை, யாரா பேசுனா யாரா சொல்லி கொடுத்தான்னு அப்படி கேட்குறோம்ல. இந்த ஏஐ வந்து எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஏஐ ஏஜென்ட் வந்து பண்ணுது, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே. ஹவவர் அது எப்படி அது எப்படி கத்துண்டுது அந்த டேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அ பிளாக் பாக்ஸ். அண்ட் அன்லெஸ் யூ டேக் ஃபுல் காக்னிசன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தட் டேட்டா, நீங்கள் வெல் அண்ட் ட்ரூலி செக்யூர். ஸோ ஒரு ஏஐட்ட வந்து என் வீட்டு சாவியை கொடுத்து இந்தப்பா நீ செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் சரிப்பாருன்னு சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணல. ஆமாம், அது உண்மை. ஸோ எஸ், ஏஐ கேன் அசிஸ்ட் இன் செக்யூரிட்டி, பட் த செக்யூரிட்டி ஆஃப் தட் ஏஐ இஸ் அண்டர் அ பிக் கரெக்டு தான். இது நம்ம
ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வா பியூட்டிஃபுல் கேட்டால் சொல்லுது ரொம்பலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி வீடியோ போடும்போது அவ்வளோலாம் ஒன்றும் பொங்காதீங்கண்ணே, எங்களுக்கு நல்ல வேலை நடக்குதுங்க, இவ்வளோலாம் போட்டு பயங்கர காண்டில் பேசுறீங்க அப்படின்றா. இல்லைடா பயமாக இருக்கேடா, அவ்வளோ அறிவு எங்கேருந்து வருதுடாங்கிற வருது இருக்கேடா. ஸோ இப்போ எல்லாரும் இந்த சாட் ஜிபிடியோ இந்த பாக்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் அடி, அது ரொம்ப சாதாரணமான யூஸ் கேஸ். அதுக்கு நார்மல். பட் ஆல்சோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஃபுல்லாக ஒரு சும்மா ரேண்டமாக ஏதோ ஸ்பிட் பண்ணுறது. நம்ம கரெக்ட் ஏதோ தெரியாமல் கரெக்டாக சொல்கிறது, தெரிஞ்சு கரெக்டாக சொல்லலை. அது எவ்வளோ நல்லா இருக்கா? எக்ஸாக்ட்லி. நம்ம அந்த ஜனங்களும் அந்த மனுஷங்களும் அதான் பண்ணுறோம். தெரிஞ்சது சரி நான் சொல்கிறேன், அவனுக்கு எப்படின்னு தெரியும், இப்போ சொன்னால் புரிஞ்சுமா அந்த கணக்கு தான். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். பட் இதில் நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், ப்ரைவசி கன்சர்ன்ஸ்லாம் இருக்க தான் இருக்குது. ஸோ இட்ஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வென் யூஸிங். அண்ட் இப்போது கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் கான்ஷியஸாக இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து எதுவுமே யாருமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிற டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஹோஸ்ட் பண்ணுற டூல்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிக்கிற. ஆனால் எக்ஸாக்ட்லி. பட் நிறைய பேர் வந்து அதை பண்ணல. எல்லாருமே வந்து ஆஃபீஸில் உட்காந்து இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே ஏஐ தான் யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கீப் தெம் அவே ஃப்ரம் ஏஐ. அதனால் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஏதோ மானிட்டர் பண்ணிவிட்டு ஏதோ டூல்ஸ்லாமும் இப்போ எல்லோரும் வாங்கி தராங்க. $20 $30 அது மாதிரி ஏதோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு டூலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் இட் மேக்ஸ் யுவர் ஜாப் ஃபாஸ்டர், பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கன்னுட்டு பார்ப்போம். அது எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ் அவுட்டுங்கிறது போக தான் தெரியும். ஆப்வியஸ்லி சில ஏஐ இதெல்லாம் மோர் செக்யூர் என்வாயர்மெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சிலதெல்லாம் வந்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சாலும் பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியில் வந்து டெஃபினட் கெயின்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ எப்பயுமே செக்யூரிட்டி பற்றி பேசினா யாருக்குமே பிடிக்காது. மோர் ஸோ இந்தியாவிலலாம் வேலை நடந்தால் போதுங்க, சாவி ஆட்டர் இருந்தாங்கிற கணக்கு தான். அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதை பற்றி இப்போ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிட்டுருக்கிற இப்போ இருக்கிற பசங்க அவங்களாம் இப்போ நாங்களும் ஃபாஸ்ட்குள்ளே வரணும் சரிங்களா, அவங்களுக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணால் நீ உன்னோட இதெல்லாம் பயங்கர இது செக்யூராக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போது நான் வந்து இந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் அஃபிலியேட்டடாக இருக்கிறச்சு ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக வந்து நான் அவங்கள வந்து 22லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 23லேருந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் மேண்டேட்டோடு வந்தாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் பில்ட் பண்ணணும். ஏன்னா இந்தியா ஹேஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன் ஃபாஸை பொறுத்த வரைக்கும். நம்ம ஜனத்தொகை எப்பயுமே வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால we also have a big developer population. இப்போ எந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரி எடுத்துட்டாலும் அவங்கள விட ஜாஸ்தி டெவலப்பர் பாப்புலேஷன் நம்மள்ட்ட இருக்குது. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சர்வீசஸ் மென்டாலிட்டியில் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. பட் நவ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. பாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 8-10 இயர்ஸாக நிறைய இந்தியாவிலேயே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஊரில் ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ப்ராடக்ட் கம்பெனி பெருமையாக அப்படி ஓகே அதே குப்பையே வேறு ஐடி கார்டு போட்டு கொட்டுறோம். பட் வாட் எவர் இட் இஸ், ப்ராடக்ட் கம்பெனிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இது எல்லாருக்கும். ஸோ ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு 10 இயர்ஸாக டேக் ஆஃப் ஆகுது ஒன்று. ரெண்டாவது வந்து அதையும் விட குறுகிய ஒரு காலகட்டம் பார்த்தோம்னா 5 இயர்ஸில் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ according to statistics and predictions, India is almost number 2 in terms of open source contributions and contributor volume. Individual projects எடுத்துட்டு பாப்புலர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா கூட இந்தியாவோட நம்பர் நிறைய வருது. பட் செக்யூரிட்டி அவேர்னஸோட இவங்க பண்ணுறாங்களான்னா டவுட்டு தான். ஒரு கௌரவமாக வந்து தெரியலங்க, டவுட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுரும். பட் பிட்வீன் யூ அண்ட் மீ நிச்சயமாக கிடையாது. ஸோ செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இல்லை. என்ன இதுலனா இப்போ ஆல்காரிதமிக் ப்ரோக்ராமிங் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை நீ எழுதுகிற கோடில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது, இந்த லைப்ரரிஸ்லையோ இல்லை நீ எழுதுறதுலையோ எதுவும் வராமல். பட் when a software is considered open source, அதுக்குன்னு சில செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இங்கே கிடையாது. ஸோ அந்த ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் அவங்க வந்து ஃப்ரீ கோர்சஸே போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என் சேனல் வாட்ச் பண்ணுறாலோ
இதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கிறவங்களோ அந்த ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆப்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ். ஸோ 3 கோர்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ. ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜராக இருக்கும், மேனேஜிங் டீம்ஸ், பட் நாங்கள் ஓப்பன் சோர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதுக்கு என்ன அப்படின்ட்டு, அப்புறம் போக போக ஏஐ எட்ஸெட்ரா எல்லாமே வந்து ஒரு கோர்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் இதை ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு இதில் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் டோட்டல் ஒரு 20 hours கோர்ஸ் மெட்டீரியலோ நம்ம ஒரு வாரம் 10 நாள் எடுத்துட்டாலே இட் வில் பி டன். இதை மேக்ஸிமம் எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும்னா, நிறைய கம்பெனிஸில் இந்த ஓரியன்டேஷன் நடத்துவாங்கல்ல ஒரு 1 week 10 days, அந்த ஓரியன்டேஷனில் இதையும் சேர்த்து முடியல அப்படின்னுட்டு பண்ணுறாங்க. ஸோ whenever a new employee comes அவங்களுக்கு மிச்ச ஓரியன்டேஷனோட சேர்த்து ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி ஓரியன்டேஷனும் சேர்த்து கிடச்சிரும். ஸோ இட்ஸ் ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் கூட 2 weeksல முடிச்சிடும். அது தட்ஸ் ஒன் ஏரியா. ரெண்டாவது இப்போது FOSS யுனைடெட் இருக்கு, அவங்க வந்து நிறைய மீட்டப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்வேரியபிளி ஒரு செக்யூரிட்டி டாக் இருக்கும். இந்தியா FOSS ஈவெண்ட் வருது செப்டம்பரில் பெங்களூரில் நடக்கும். அதில் நிறைய செக்யூரிட்டி ஃபோக்கஸ்டு டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி யார் செக்யூரிட்டி பற்றி பேசுகிறாங்களோ பெரும்பாலும் அதை நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா தென் அதில் அவேர்னஸ் டெவலப் ஆகும். இப்போ வந்து நடுவில் இது குவாண்டம் பற்றி பேசுறீங்க. நான் இது குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிங்க, இது கொண்டு கூகுள் கொண்டு அது வந்து பயங்கரமான ஒரு கம்ப்யூட்டர் வரப்போகுது. ஆனால் அது இங்கே பயங்கர த்ரெட்டான ஏதோ பேசுகிற இருந்துச்சு. அது என்னது புதுசாக இருந்துச்சு அது? ஸோ இப்போது குவாண்டம் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இட்ஸ் டிசைன்ட் அஸ் அ நியூ பேரடைம் ஒரு நியூ கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்ம செக்யூரிட்டி வேர்ல்டில் நீங்கள் போனீங்கன்னா கிரிப்டோகிராஃபின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கிரிப்டோகிராஃபிக் ஆல்காரிதம்ஸ்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த செக்யூரிட்டியோட மேத்தமேட்டிக்கல் பேசிஸ் பார்த்தோம்னா இந்த கிரிப்டோ ஆல்காரிதம்ஸ் அதெல்லாம் தான். உதாரணத்துக்கு RSA அப்படின்ட்டு ஒன்று பாப்புலராக சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லென்த் இருக்கும். லென்த் ஜாஸ்தியாக மோர் செக்யூர் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஏன்னா நம்ம கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கால்குலேட் பண்ணிகிட்டே போகும். பட் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து பேரலாக கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணும். இப்போ அதை ஸ்டார்ட் அப்படின்னோடனே ஒரு பாதையில் போய் அந்த அல்காரிதமை பிரேக் பண்ணாம மில்லியன்ஸ் ஆஃப் பேரலல் இதை ஒரு சின்ன குவாண்டம் கம்ப்யூட்டராலேயே எக்ஸிக்யூட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது நம்ம சும்மா நீங்கள் ChatGPTயில் போட்டு ஹவு லாங் வில் இட் டேக் டு பிரேக் 24-bit RSA அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு 100 பில்லியன் இயர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வரும். குவாண்டம்க்கு வித்தின் செகண்ட்ஸ் ஆகிடும் அது 100 பில்லியன். ஆமாம். ஸோ இப்போ கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்கக்கூடிய விஷயம் குவாண்டமில் இன் அ ஃபியூ செகண்ட்ஸ் முடிஞ்சு. அப்புறம் அதே நீங்கள் இது பார்க்குறீங்க, நல்ல விஷயம் தானே. எல்லா செக்யூரிட்டி ஆல்காரிதமையும் பிரேக் பண்ணிடுமே. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியன் பிரெயினுங்கிறதுனால ஸ்பீடு சூப்பராக இருக்குங்க, செக்யூரிட்டி கிடக்குதுங்க. ஆமாம் அதுக்கிட்ட. ஸோ இப்போ நீங்கள் ஏஐக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்யூட் பண்ணணும், குவாண்டமில் ஏஐ ரன் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதே எல்லா செக்யூரிட்டி ஆல்காரிதம்ஸும் எல்லாமே இஸ் அட் த்ரெட் தான். ஸோ NASA.com போட்டு திறந்து விட்டுறோம். ஸோ எவ்ரிபடி ஹூ ஹேஸ் ஆக்சஸ் டு குவாண்டம் கம்ப்யூட்டர் கேன் ஸ்டார்ட் பிரேக்கிங் வைஃபை பாஸ்வேர்ட்லாம் வித்தின் செகண்ட்ஸு, லேப்டாப் பாஸ்வேர்ட்லாம் வித்தின் செகண்ட்ஸு, அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். என்ன நீங்கள் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் என்ன வச்சாலும் அது ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகிடும். அப்போ அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க? இப்போ இந்த மாதிரி வரப்போதுன்னா அதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமாம். ஸோ அதுக்கு தான் வந்து போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னுட்டு ஒரு ஃபீல்டு ஒன்று உருவாயிருக்கு. ஸோ போஸ்ட் குவாண்டம்னா ஒன்ஸ் குவாண்டம் வந்துருது மெயின் ஸ்ட்ரீம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம சிஸ்டம்ஸை செக்யூராக வச்சுக்க போகிறோம். அதுக்கு வராமலே இருக்கலாம். எனக்கு புரியல, நீங்கள் கஷ்டப்பட்டு பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அது முன்னாடியே போட்டு போடலாம்ல. இப்போ நீங்கள் யோசிக்கிறது எப்படியும் வந்துடும், அதுக்குள்ளே நம்ம ஒன்று கட்டிடலாம். எது கஷ்டப்படுவானே. இது வந்து சின்ன வயசுல ஆட்டம் பாம் நல்லதா கெட்டதா அதுக்கு ஒரு எஸ்ஸே எழுதுவோம் நம்ம உட்காந்து. ஸோ அந்த மாதிரி கதை தாங்க இது. சயின்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் புஷ் த பவுண்டரி ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் அதை ஜாகிரதை பார்த்துக்கலாங்கிற விஷயம் ரெண்டும் போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ குவாண்டமோட பெனிஃபிட்ஸ் வந்து இட் வில் மேக் அ லாட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வெரி சீப்.
ஸோ நம்ம இன்னும் பிகர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். சயின்ஸ் டெவலப் ஆகலாம். எக்ஸாக்ட்லி டிஎன்ஏ கோடிங் சீக்வென்ஸ் செகண்ட்ஸ்ல பண்ணிடுது. எக்ஸாக்ட்லி ரொம்ப வருஷம் ஆகக்கூடிய எல்லா சயின்ஸ் அட்வான்ஸ் மட்டும் ஆமாம். ஸோ இப்போ காட் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிருவானுங்க. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி சைடில் அது ஒரு பெரிய த்ரெட். அது ஸோ ஆல் தி என்கிரிப்ஷன் தட் வி நோ ஆஃப் டுடே எல்லாமே மாறிடும். ஸோ போஸ்ட் குவாண்டம் ஆல்காரிதம்ஸ்னு ஒன்று சிலது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ போஸ்ட் குவாண்டம்ங்கிறது என்னன்னா, இப்போ பேரலாக கம்ப்யூட்டேஷன் நடந்ததுன்னா அதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணலாம், இவ்வளோதான். சரி, அதுதான் மில்லியனா டிவைட் ஆகுது. என்னவா அதான் அதைங்க குழப்பீங்க. இப்போ மில்லியனா டிவைட் ஆனா எப்படி குழப்பறது, அதுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இப்போ வந்து சிங்கிளே இவ்வளவு பண்ணுது. சரி, parallel threads ப்ராசஸிங்லாம் உண்டு இப்பயும், பட் நாட் அட் அ குவாண்டம் ஸ்கேல். ஸோ இப்போ இருக்கு அட் குவாண்டம் ஸ்கேல் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுங்கிறது இஸ் அ நியூ வேவ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ ரொம்ப புதுமையாக எனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ குவாண்டமில் சேருங்க. ஓ, நான் ஏஐ தான் அட்வான்ஸ் அதை படிக்கிறேன், மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பார்த்தா நீங்கள் வர இன்னொன்று பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு போல இது. ஸோ செக்யூரிட்டி சைடில் அது ரொம்ப இது. ஸோ வேர்ல்டு வைட் வந்து போஸ்ட் குவாண்டம் அதுக்குன்னு சில குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் பண்றாங்க. இந்தியாவில் ஏதோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் நம்ம கவர்மெண்ட் ஏதோ ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். அதுக்கப்புறம் போஸ்ட் குவாண்டம் செக்யூரிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். பண்ணானா நல்லா இருக்கும். நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிற சந்தோஷம் வரும். ப்ளஸ் இந்த பிக்யூசி அதாவது போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோ ஒர்க் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸில் தான் நடக்கிறது, ஓப்பனாக தான் நடக்கிறது. ஸோ ஜூமில் பேசலாம், அதை பற்றி ஜாயின் பண்ணலாம், என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கலாம். அவங்க இப்போதைக்கு லாட் ஆஃப் இட் இஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் அவள் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வி கேன் பார்ட்டிசிபேட் இன் தட். இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாருக்காவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கே தான் தெரியுது குவாண்டமில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஃபோரம்லங்கிறது எப்போ தெரியுது. அப்போது நார்மல் இப்போ அதை வந்து நார்மல் இதுவாகவே வந்துடுமா, அது குவாண்டம் கம்ப்யூட்டர் நம்ம கண்ணில் பார்க்கலாமா, இல்லை ஒரு லேபில் ஆர்மி காம்ப்ளெக்ஸ்குள்ளே பழையபடி இல்லைங்க அது கண்ணுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு மட்டும் தங்குற மாதிரி இருக்குமா சொல்கிறத பார்த்தா நம்ம கையில் கொடுக்குற ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்காது. இது வரைக்கும் இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா கூட அப்படி தான். முதல்ல பெரிய சென்னை சில்க்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் சின்னதாச்சு, மெயின் ஃப்ரேம்ஸ்னாச்சு, அப்புறம் கொஞ்சம் சின்னதாச்சு, ஒரு ரூமில் வைக்கிற மாதிரி ஆச்சு, அப்புறம் இப்போ குட்டியாச்சு இல்லையா. அதே மாதிரி தான் குவாண்டம் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு கம் இன் சம் ஃபார்ம். குவாண்டமோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா ரூம் டெம்பரேச்சர் குவாண்டம்ங்கிறது இன்னும் வரல. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆமாம், அது வந்து ஒரு ரொம்ப கூல்டு என்வாயர்மெண்ட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் எல்லா இடத்துலையும் வரல. ரூம் டெம்பரேச்சர் குவாண்டம் வந்துட்டு அது அப்புறம் ஜெனரல் பர்பஸ் குவாண்டமாக மாறி அதுக்கப்புறம் தான் வரும். அது வரைக்கும் இந்த சேனலில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்புறேன் கூகுள் குவாண்டம், ஆப்பிள் குவாண்டம் நாளைக்கு லான்ச் பண்ணாத வரைக்கும் நிம்மதி. யோசிச்சாலே சொல்லிடுவோம் உங்களை ஆன்சர் 2x2 இல்லை நீங்கள் யோசிச்சு நானே சொல்லிடுறேன். உன் பிரெயின் எனக்கு புரியுதுன்ற. நைஸ். நைட்டு தூக்கம் வராது போல உங்களோட. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஜாப் செக்யூரிட்டி தானே. புதுசாக பிரச்சனை வந்தால் புதுசாக வேலை வரும். அதுவும் கரெக்டு தான். ஏஐ வர வர வேலையும் போகுது வேலையும் வருதுன்னு சொல்கிறேன். போன விட தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ வேலைகள் போகுதுன்னு பயப்படாதீங்க, நிறைய வேலைகள் ஃபார்ம் ஆகுது. இது வந்து அவ்வளோ பேனிக்காக வேண்டிய வேலை இல்லைன்றாங்க. ஸோ அதுதான். ஸோ ஃபாஸ்ட்டில் வந்து செக்யூரிட்டி பற்றி ஆரம்பித்தோம். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லேயும் வந்து எவ்வளோ தூரம் வேறு வேறு இடத்துலேருந்து எல்லோரும் பண்ணுறதுனால மாடியூல்ஸ்லாம் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணணும். அப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று சொல்லுங்க, சிவிஇ அதை வந்து எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணுறது டேஷ் மாதிரி படிக்கிறேன் கேட்குறேன் சொல்கிறது கரெக்ட். சிஏ மாதிரி படிக்கும்போது அது எங்கெங்கெல்லாம் வந்துச்சுன்னு தெரிய வரும். அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய கம்பெனிங்களும் வாங்குறதுனால அவங்க அதை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அது வழியாக அட்டாக் பண்ணுறது போயிட்டு இப்போ ஓரளவுக்கு செக்யூராக இருக்குது நம்மளோட கடமைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆச்சு, ஏஐ வந்துச்சு. ஏஐ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய வேலை. ஆனால் அது எல்லாமே வந்து அலிசினேஷன் தான் சொல்லுது இடத்துக்கு. அது என்னோட ஒப்பீனியன். ஓகே ஓரளவுக்கு நம்புறேன் நானும். அதுக்கப்புறம் இது அது ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம எப்படி செக்யூராக இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டு அதாவது வேலை எவ்வளோ நல்லா நடக்குதுங்கிற முக்கியத்தை விட நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கான பாதுகாப்பு முக்கியங்கிற அவேர்னஸ் இன்னும் வரல. அது டெக்கில் வந்தாகும். ஆமாம். நைஸ். நன்றி. தேங்க்ஸ். அடுத்து என்ன ஃபாஸ்ட்ல அது சர்ப்ரைஸ். ஸோ அதில் இருக்கிற கோர்ஸ் லிங்க் இருக்கும். எப்போ ஈவெண்ட் நடக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, போய் பாருங்கள்.
உங்களுக்கு டெக்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஓப்பன் சாரியில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மெட்டாமைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. நன்றி.